நடப்பு ஆண்டுக்கான எஸ்ஆர்எம் தமிழ் பேராய விருது பெறுவோரின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ் மொழி, இலக்கியம், கலை, பண்பாடு மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி குறித்து உலக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் 2012ஆம் ஆண்டு எஸ்ஆர்எம் கல்விக் குழுமம் சார்பில் தமிழ் பேராயம் என்கிற அமைப்பு நிறுவப்பட்டது. இந்த அமைப்பின் இன்றியமையா பணித்திட்டங்களில் ஒன்றாக எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் விருதுகள் முதன்மை பங்கு வகிக்கிறது. 2012 முதல் ஒவ்வொரு ஆண்டும் 12 தலைப்புகளில் சிறந்த தமிழ் நூல்கள், தமிழ் அறிஞர்கள், சிறிய அளவில் செயல்படும் இதழ்கள் மற்றும் தமிழ் பண்பாட்டை பரப்பும் சங்கங்கள் ஆகியவற்றிற்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நடப்பு ஆண்டிற்கான தமிழ் பேராயம் விருது வழங்கும் விழா இந்த மாதம் 24ஆம் நாள் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்றத்தின் மேனாள் தலைமை நீதிபதி கற்பக விநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் தமிழ் பேராயம் 2025 விருதுகள் அறிவிப்பு இன்று சென்னை வடபழனி எஸ்ஆர்எம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ் பேராய தலைவர் கரு நாகராஜன், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் பொன்னுசாமி, எஸ்ஆர்எம் தமிழ் பேராய செயலாளர் பேராசிரியர் ஜெய்கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய தமிழ் பேராய தலைவர் கரு நாகராஜன், தமிழ் பேராயம் என்பது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தரின் ஆழமான தமிழ் பற்றின் அடையாளமாக தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது பெரியம்மை என்ற நூலுக்கு ஆசிரியர் பெயர் சுரேஷ் குமார இந்திரஜித் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக பாரதியார் கவிதை விருது கண்ணாடியில் தெரியும் பறவை என்ற நூலுக்கு இளம்பிறை என்ற ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது. மூன்றாவதாக அழ வள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது. இந்த விருது கண்ணாடி கிரகத்தின் கவலை என்ற நூலுக்கு மருதன் என்ற நூலாசிரியருக்கு வழங்கப்படுகிறது. நான்காவதாக ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருது அற்புத திருவந்தாதி என்ற நூலுக்கு ஆங்கில நூலுக்கு கே பத்மஜா நாராயணன் என்ற ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது. ஐந்தாவதாக ஆபேஜே அப்துல் கலாம் அறிவியல் தமிழ் மற்றும் தொழில்நுட்ப விருது. இது நிலவு என்னும் கனவு என்ற நூலுக்கு வழங்கப்படுகிறது. ஆசிரியர் பெயர் பே சசிகுமார். அடுத்ததாக பருதிமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருது எகிப்தில் தமிழர் நாகரிகம் என்ற நூலுக்கு வழங்கப்படுகிறது. ஆசிரியர் பெயர் அமுதன். அடுத்ததாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சமூக நீதி விருது. இந்த விருது பெண் என்னும் போர்வால் என்ற நூலுக்கு ஆசிரியர் பெயர் பிருந்தா சீனிவாசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சுதேசமித்திரன் தமிழ் இதழ் விருது மகாகவி என்ற தமிழ் இதழுக்கு வழங்கப்படுகிறது. 10ஆவதாக தொல்காப்பியர் தமிழ்ச்சங்க விருது. இது திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் என்ற அமைப்புக்கு வழங்கப்படுகிறது. 11ஆவதாக அருணாசல கவிராயர் விருது தமிழர் கலைக்குழு ஆதி தமிழர் கலைக்குழு என்ற கலைக்குழுவுக்கு வழங்கப்படுகிறது. 12ஆவதாக பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது. இது முனைவர் கோ தெய்வநாயகம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மிகச்சிறந்த விருதாக நாங்கள் கருதுவது பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது என்ற வாழ்நாள் சாதனையாளர் விருது. அந்த விருதை பெற்றிருப்பவர் பேராசிரியர் தெய்வநாயகம். தஞ்சையில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர். அவர் அடிப்படையில் தமிழ் பேராசிரியராக இருந்தாலும் கட்டடக்கலைத்துறை, தொல்லியல் துறை இது போன்ற பல கடங்களில் தடம் பதித்து வெற்றி பெற்றவர். 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியவர், 300க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரை எழுதியவர், 15 நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு சென்று உரையாற்றி வெற்றி பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமைக்குத்தான் அந்த பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது கிடைத்திருக்கிறது என்ற செய்தியை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்.